ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 28 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இந்தியாவிலேயே முதன் முறையாக பொது சுகாதாரத்து மையத்துக்கு ட்ரோன் மூலம் இரத்த பை கொண்டு சென்ற மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒடிசா. அதாவது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொது சுகாதார மையத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையில் அங்கே இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து ஒரு அவசர தேவைக்காக ஒரு ரத்த பை, அதாவது பிளட் பேங்க் எடுத்து போனோம் ரத்தப்பை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ட்ரோன் மூலமாக முதல்ல பரிசோதனை செய்கிறாங்க. ஸோ அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பயணிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதே போல் அதனுடைய மொத்த வெயிட் வந்து 12 கேஜி. தென் 2லேருந்து 5 கேஜி வரையும் அது வந்து பொருட்களை எடுத்து செல்லும் அப்படின்றாங்க. 2லேருந்து 5 கேஜி வரையும் பொருட்களை எடுத்து செல்லும். இது கண்டிப்பாக ரத்த பயன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக சோதனை செஞ்சுருக்காங்க. அது மிகவும் வந்து பயனுள்ளதாக கரெக்டாக எடுத்து போது சேர்த்துருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு மெயினாக அட்வான்டேஜ் என்ன, பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிராஃபிக்கும் கிடையாது. அதாவது டிராஃபிக்கு, போக்குவரத்து தடை எதுவும் கிடையாது. ஸோ ஈஸியாக எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், எவ்வளோ வெயில் காஞ்சாலும், ஸோ ஈஸியாக இது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஸோ அந்த பயனாளிக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் எட்டு போய் கொண்டு செல்லும். இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ முதல் முறையாக ஒடிசாவில் இதை சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போது அதாவது இந்த ட்ரோனுடைய பயன்பாட்டு நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுன்னு வந்துருக்கு. இப்போ நம்ம நாட்டினுடைய பார்டரில் கூட பார்த்திங்கன்னா ட்ரோன் வச்சு கண்காணிக்கிறாங்க, யாராவது தீவிரவாதிகள் வராங்களா, அதே போல் பொருட்களை, போதைப் பொருள் கடத்துறது எல்லாமே இப்போ ட்ரோன் மூலமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரோனுடைய பயன்பாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. ஸோ இதெல்லாம் அறிவியலுடைய ஒரு முன்னேற்றம். அடுத்தது 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற உள்ள மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. அதாவது தமிழ்நாடு சென்னையில் தான் நடைபெற போகுது. அதாவது கூட்டம் கூடி யோசிச்சு பார்த்துருக்காங்க. அதாவது கூட்டத்தில் கலந்து கடைசி சென்னை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக மலேசியாவில் தான் நடந்தது. 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவில் நடந்தது. புதுச்சேரியில் நடத்தலான்னு ஒரு ஆலோசனை இருந்தது. பட் ஆனால் மோஸ்ட்லி அங்கே கூட்டத்தில் இருந்த எல்லா பெரியவர்களும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறாங்க சென்னையை. சென்னையில் எங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் நடக்க போகுது. எஸ்ஆர்எம் தலைவர் வந்து பாரிவேந்தர், அவர் தானே அதனுடைய அந்த கல்வி நிறுவன தலைவர். ஸோ அவருடைய தலைமையில் நடைபெற போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது தமிழ்நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ள குலசேகரப்பட்டினம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது ராக்கெட் ஏவுதல்னா ரொம்ப பெரிய ராக்கெட் எல்லாம் நம்ம வந்து இங்கே ஏவுதலை பண்ண போதில்லை. அதாவது சிறிய ரக ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஏவுதலை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அடிக்கல் நாட்டு வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதன் மூலமாக சப்போஸ் அது அமைஞ்சதுன்னா தூத்துக்குடியும் நல்லா டெவலப் ஆகாதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து 4வது 11-16ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கிராந்தம் மொழி எந்த மாநிலத்தில் கண்டெடுக்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாட்டில் தான். அதாவது தமிழ்நாட்டில் காங்கேயம் என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் என்ற பகுதியில் தான் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது. அதில் கிராந்தம் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் இருந்தது. கிராந்தம் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதத்தினுடைய ஒரு பேசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டினுடைய பேசிக் லாங்குவேஜ். அதே போல் இந்த கிராந்தம் லாங்குவேஜினுடைய மூல இதிலிருந்து தான் மலையாளமும் தோன்றியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலையாளம் தோன்றியது, இதனுடைய மூலமொழி வந்து கிராந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய காங்கேயம் பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த கல்வெட்டில் 11 மற்றும் 16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இது இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுல 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 12ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற போகுது இந்தியாவில்? நம்பர் 2வது முதலாக இந்தியாவிலேயே இரத்த பையை ட்ரோன் மூலமாக கொண்டு சென்ற மாநிலம். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கண்டென்ட்ல பார்க்கலாம். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.